வணக்கம். உங்க உலகத்தையே இயக்குற சில கண்ணுக்கு தெரியாத விதிகள பத்தி என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கே நாம அத பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். வாங்க, இந்த சுவாரஸ்யமான விஷயத்த விரிவா அலசுவோம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த கேள்விய பார்த்தா ஏதோ பழைய காலத்து விஷயம் மாதிரி தோணலாம் இல்லையா? ஆனா உண்மையில நீங்க காலையில குடிக்கிற காஃபில இருந்து நீங்க வாங்குற பொருட்கள் வரைக்கும் இது எல்லாத்தையும் தீர்மானிக்குது. எப்படின்னு கேக்குறீங்களா? வாங்க பார்க்கலாம். இதோ பாருங்க, நீங்க அனுப்புற தபால், நீங்க போற விமானம், நீங்க வாங்குற பொருட்கள், இது எல்லாத்துலயுமே அது இருக்கு. ஆமா, சர்வதேச சட்டம்னு ஒரு கண்ணுக்கு தெரியாத ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கட்டமைப்பு தான் நம்ம அன்றாட வாழ்க்கையில இருக்கிற இந்த மாதிரி பல விஷயங்களை ஒழுங்குபடுத்துது. சரி, இப்போ இருக்கிற இந்த சிஸ்டத்தை புரிஞ்சுக்கணும்னா நம்ம கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி இதோட ஆரம்ப காலத்துக்கு போகணும். வாங்க, முதல் ஒப்பந்தங்கள் எப்படி உருவாச்சுன்னு பாப்போம். இந்த டைம் லைனை பாருங்களேன், ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அதாவது நாடுகளுக்குள்ள விதிகள் வேணுங்கிற எண்ணம் நேத்து வந்ததில்ல. மெசபடோமியா, எகிப்து காலத்திலிருந்தே அடிப்படை ஒப்பந்தங்கள் இருந்திருக்கு. அப்புறம் ரோமானியர்கள் ஜஸ் ஜென்டியம்னு, அதாவது நாடுகளின் சட்டம்னு ஒன்னு உருவாக்குறாங்க. இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஒழுங்கா இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடாம இருக்கணுங்கிற தேடல் மனிதர்களுக்குள்ள ஆயிரக்கணக்கான வருஷமா இருந்திருக்கு. சரி, இப்ப பழங்காலத்துல இருந்து ஒரு பெரிய ஜம்ப் பண்ண போறோம். ரெடியா இருங்க. இப்ப நம்ம பார்க்க போற இந்த திருப்புமுனை தான் இன்னைக்கு நாம பார்க்குற உலக வரைபடத்துக்கே அடித்தளம் அமைச்சது. 1648. இந்த வருஷம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வெஸ்ட்பாலியா அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது இந்த வருஷம்தான். இது சர்வதேச உறவுகள்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. இந்த ஒப்பந்தம் ஒரு புரட்சிகரமான யோசனைய கொண்டு வந்தது. அதுதான் அரசு இறையாண்மை. அப்படின்னா என்னன்னா, ஒவ்வொரு நாட்டுக்கும் அதோட எல்லைக்குள்ள முழு அதிகாரம் இருக்கு. அவங்களோட உள்நாட்டு விஷயங்கள்ல மத்தவங்க தலையிட முடியாது. சிம்பிளா சொல்லணும்னா, என் வீட்டுக்கு நான் தான் ராஜாங்கிற மாதிரி. இந்த ஒரு கருத்து தான் இன்னைக்கு வரைக்கும் சர்வதேச சட்டத்தோட அடித்தளமா இருக்கு. இப்போ எல்லா நாடுகளுக்கும் இறையாண்மை கிடைச்சிருச்சு. அப்போ என்ன ஆகும்? அவங்களுக்குள்ள உறவுகள் கொஞ்சம் சிக்கலாக ஆரம்பிச்சது. இதனால ஒருத்தருக்கொருத்தர் ஒப்பந்தம் போட்டுக்க வேண்டிய தேவை அதிகமாச்சு. உலக நாடுகளெல்லாம் ஒன்னா சேர்ந்து செயல்படணுங்கிற முதல் முயற்சிகளும் இங்கிருந்து தான் தொடங்குச்சு. 19ஆம் நூற்றாண்டுல ஒரு பக்கம் புதுசா நிறைய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுது. ஆனா இன்னொரு பக்கம் ஐரோப்பிய காலனி ஆதிக்கம் உலகம் முழுக்க பரவுது, போர்களும் நடக்குது. போரை எப்படி நடத்தணும்னு சில விதிகளை உருவாக்க ஹேக் மாநாடுகளும் நடக்குது. ஆக இந்த முன்னேற்றமும் மோதலும் சேர்ந்துதான் சர்வதேச சட்டத்தை ஒரு முறையான வடிவத்துக்கு கொண்டு வர ஆரம்பிச்சது. ஆனா இந்த எல்லா முயற்சிகளையும் விட ஒரு விஷயம் உலகத்தை உலுக்கி எடுத்தது. அதுதான் 2 உலக போர்கள் ஏற்படுத்தின பேரழிவு. அந்த மாதிரி ஒரு அழிவை உலகம் அதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. இனிமேலும் இப்படி ஒன்னு நடக்கக்கூடாதுங்கிற ஒரு அவசர தேவை அப்போதான் உருவாச்சு. முதல் உலகப் போருக்கு அப்புறம் லீக் ஆஃப் நேஷன்ஸ்னு ஒரு அமைப்பை உருவாக்குனாங்க. இதுதான் உலக நாடுகளெல்லாம் சேர்ந்த முதல் முயற்சி. ஆனா அது எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றிகரமா அமையல. சொல்லப்போனா அது ஒரு தோல்வி. ஆனா அந்த தோல்வியிலிருந்து கத்துக்கிட்ட பாடம் தான் ரொம்ப முக்கியம். அந்த அனுபவத்தை வச்சுதான் 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் அதைவிட ஒரு வலிமையான அமைப்பு, அதாவது ஐக்கிய நாடுகள் சபையை உருவாக்க முடிஞ்சது. 1945ல ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்பட்டப்போ அதோட சாசனம் தான் சர்வதேச சட்டத்தோட ஒரு புதிய அத்தியாயத்தையே தொடங்குச்சு. அமைதியையும் பாதுகாப்பையும் நிலைநாட்டுறது தான் அதோட முக்கிய நோக்கம். அந்த சாசனத்துல இருக்கிற கொள்கைகள் தான் இன்னிக்கும் உலக நிர்வாகத்துக்கு வழிகாட்டுது. சரி, இப்ப மறுபடியும் நிகழ்காலத்துக்கு வருவோம். பல நூற்றாண்டுகளா உருவான இந்த அமைப்பு நம்மளோட இந்த வேகமான சிக்கலான நவீன உலகத்தோட சவால்களை எப்படி சமாளிக்குது? வாங்க பார்க்கலாம். 20ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதியில உலகமயமாக்கல் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாத்தையுமே மாத்திடுச்சு. உலக வர்த்தகம், மனித உரிமைகள், சுற்றுச்சூழல் மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் எந்த ஒரு நாட்டோட எல்லையோடையும் நிக்கல. இதுக்கெல்லாம் பழைய விதிகள் பத்தாதுன்னு தெரிஞ்சது. இதுக்காகவே ஒரு புது, இன்னும் சிக்கலான சட்ட வலைப்பின்னல் தேவைப்பட்டது. அதோட விளைவுதான் உலக வர்த்தக அமைப்பு, அதாவது WTO, போர்க்குற்றங்களை விசாரிக்கிற சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம், அப்புறம் காலநிலை மாற்றத்துக்கான பாரிஸ் ஒப்பந்தம் மாதிரியான சக்தி வாய்ந்த அமைப்புகளும் ஒப்பந்தங்களும். இந்த வலைப்பின்னல் தான் நாம இன்னைக்கு வாழ்ற இந்த இணைக்கப்பட்ட உலகத்தை நிர்வகிக்குது. அப்போ இதிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, சர்வதேச சட்டம்ங்கிறது ஏதோ புத்தகத்துல எழுதி வச்ச விதிகள் மட்டும் கிடையாது. அது ஒரு உயிருள்ள, தொடர்ந்து வளர்ந்துட்டே இருக்கிற ஒரு அமைப்பு. இந்த சிக்கலான உலகத்துல ஒரு ஒழுங்கையும் நீதியையும் கொண்டு வர மனித இனம் தொடர்ந்து செஞ்சுட்டு வர ஒரு முயற்சி தான் இது. ஆக இந்த கதை இன்னும் முடியல. நம்ம உலகம் மாறிட்டே இருக்கு.
சைபர் பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவுன்னு புதுசு புதுசா சவால்கள் வந்துகிட்டே இருக்கு. இதுக்கெல்லாம் தேவையான புதிய விதிகளை நாம எல்லாரும் சேர்ந்து எப்படி எழுதப் போறோம்? இதுதான் நமக்கு முன்னாடி இருக்கிற பெரிய கேள்வி. இதோட அடுத்த அத்தியாயத்தை நாம தான் எழுதணும்.